இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டில் இருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படிங்கிற சின்ன பையனுக்கு செஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதையும் நல்லா கற்றுக்கிட்டு 12 வயசுலேயே பெரிய செஸ் மாஸ்டராகவும் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி செஸ் உலகில் தனக்குன்னு ஒரு பெரிய மதிப்பையும் புகழையும் அடைஞ்சிடுறாரு. இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்தப்ப இவரோட 23வது வயசுல கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத தாய்ச்சி அப்படின்ற தற்காப்பு கலையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி குவிக்கிறாரு. எப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத புது விஷயங்களை கத்துக்கிறது? ஒரு விஷயத்தை கத்துக்கணும், அதுவும் வேகமா கத்துக்கணும். அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கான்னு அவரோட அனுபவத்தை த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு புத்தகத்தின் மூலியமா நமக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கிய அம்சங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். தன்னோட 10 வயசுல செஸ் போட்டிகளில் கலந்துக்கிறப்ப தொடர் தோல்விகளே அவருக்கு வந்திருக்குது. ரொம்ப கடுப்பான ஜோஸ், எனக்கு இந்த விளையாட்டை ஆடவே பிடிக்கலன்னு சொல்லி அவராலேயே அதில் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்கார்ந்து இட்ஸ் ஓகே, இப்போ தோத்தா என்ன, தோக்கிறதுனால என்ன ஆகி போச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு மனசை தேத்திக்கிட்டு ஏன் நம்ம தோத்து போறோம்னு யோசிக்க ஆரம்பிச்சாராம். எல்லா விஷயத்திலையும் ஒரு ட்ரிக் இருக்குன்னு அதை கத்துக்க ஆரம்பிச்சாராம். இந்த மாதிரி தன்னோட ஒவ்வொரு தோல்விகளையும் இந்த விஷயத்தை மட்டும் நாம செய்யக்கூடாது, இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு வித்தைகள் எல்லாத்தையும் சரியாக தெரிஞ்சு சீக்கிரமாவே செஸ்ல பெரிய மாஸ்டராகவே மாறிட்டாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கணும்னாலும் அதுல நீங்க அதிக முறை தோத்து போகணும்னு சொல்றாரு. அப்பதான் அதை எப்படி கத்துக்கிறதுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஏபிசிடியே கத்துக்காம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்லாம் வேலைக்கு ஆகுமா? ஆனா நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நம்மளோட துறையில எப்பவும் நாம ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுல பெரிய ஆளா யார் இருக்காங்களோ அவங்க இப்போ அட்வான்ஸ்டா என்ன விஷயத்தை செய்யறாங்களோ அதை கத்துக்கணும்னு நினைப்போம். பட் அதுக்கும் கீழே நிறைய ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படையான விஷயங்கள் அந்த துறைக்குன்னே இருக்கும். அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தவே மாட்டோம். நம்ம அடிப்படையான விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மாதிரி பண்றப்ப இப்படி நமக்கு தோல்விகள் வரும்னு யோசிக்கவே முடியும். நம்மளோட ஆழ்மனது எப்பவுமே ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஸ்ட்ராங்கா யோசிக்கும். அதனால எப்பவும் அடிப்படையான விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இருங்க. அடிப்படையான விஷயங்கள் என்னவோ அதை கத்துக்கிட்டு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வாங்கன்னு ஜோஸ் சொல்றாரு. நம்ம சின்ன வயசுல நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னு சும்மா கேள்வி கேட்டுட்டே இருப்போம். அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட சும்மா கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஆனா அதுவே நம்ம வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் மெக்கானிக்கல் தான் படிக்கிறேன், சிவில் பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லை, நான் ட்ரிபிளி தான் படிக்கிறேன், மெக்கானிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நாமளே லிமிட் பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாம எல்லா விஷயத்தையும் கத்துக்கோங்க. சம்பந்தமே இல்லைன்னாலும் புது விஷயங்களை கத்துக்கோங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் ஜோஸ் சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுனாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நியூ ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வேணும்ல. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆர்வமா தேர்ந்தெடுத்த அந்த துறையில ஏற்கனவே ஜீனியஸா இருப்பாங்கல்ல, அவங்க செய்யற விஷயங்கள் என்னென்ன, அவங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரி பழக்கங்களை ஃபாலோ பண்றாங்களோ நீங்களும் அதே மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி விஷயங்களை பழகினதும் அதுல உங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு.